ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகிறே, என்னை தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகிறே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றியப்பா, நன்றியப்பா, நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றியப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. அப்படியே கரங்களை தட்டி பாடப் போகிறோம். கரங்களை அசைத்து கரங்களை தட்டி. ஆமென். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புகழ் என்று ஓய்ந்த, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்த, புது ராகம் பிறந்தது. நன்றியப்பா, நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றியப்பா, நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டேன், உம்மையை நம்பியுள்ளேன். உறுதியாய் பற்றி கொண்டேன், உம்மையை நம்பியுள்ளேன். பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றியப்பா, நன்றியப்பா, நல்லவரே, என்றும் ஆமென் வல்லவரே. நன்றியப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீர்
நிச்சயத்தோட பாடுவோம். ஜெயம் நிச்சயத்தோட. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகிறீர். என்னை தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகிறீர். புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றோம் பாட்டு பாடி, புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இரண்டு கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவுக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி உமக்கு, நன்றி ராஜா, நன்றி உமக்கு, நன்றி. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் என்னை மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் என்னை மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே கிருபை தாங்கினதையா, பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. நிர்மூலமாகாமலே கிருபை தாங்கினதையா, பலவீன நேரங்களில் தினமும் தாங்கினதையா. இன்னரனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, இன்னரனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. முடியாதையா, வாழ தெரியாதையா, என்னால் முடியாதையா, வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், நாங்க ஒடுங்கி போகிறதில்ல ஆண்டவரே. எங்களை தேற்றுகிற தகப்பன் நீங்க இருக்கிறீங்க. தகப்பன் இருக்கனால எங்களுக்கு தடுமாற்றம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. வெள்ளத்துக்கு மேல பலனடைவோம், ஜெயத்துக்கு மேல ஜெயம் எடுப்போம் ஆண்டவரே. மகிமைக்கு மேல மகிமை பெற்றுக்கொள்வோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலோன்றி நடக்க செய்வீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலோன்றி நடக்க செய்வீர். மான்களின் கால்களைப் போல பலனாய் ஓடச் செய்தீரே.
உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்கச் செய்தீரே. மீண்டொரு மான்களின் கால்களைப் போல பலனாய் ஓடச் செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்கச் செய்தீரே. நரனும் என் நரனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் நரனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. முடியாதையா வாழ தெரியாதையா, என்னால் முடியாதையா வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. இரண்டு கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவுக்கு நன்றி. நன்றி நல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. நல்லவரே, நன்றி ஐயா. நன்றி அப்பா. சகல துதி கன மகிமையாவும் ராஜாதி ராஜா ரட்சகர் ஒருவருக்கே இயேசு ராஜாவுக்கே செலுத்துற இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். இடிமலை கம்பல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம். ஆதியாகமம் 45:27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சொன்னபோது அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய குமாரன் யோசேப்பு மரித்து போனான் என்கிற ஒரு துக்கத்தை தாங்கொண்ணா துயரத்தோடு அவர் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய காலங்களை கழித்து கொண்டிருக்கிறார். என் மகனுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது, என் மகனுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தன் மகனை நினைச்சு 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 தன் துக்கங்களோடு தன்னுடைய காலங்களை கடத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே யாக்கோபுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தியை கேட்ட மாத்திரத்திலே யாக்கோபு நம்பவே முடியல. ஆனாலும் அவர் என்ன செய்றாரு, சரி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டு அவனுடைய இருதயம் ஆசுவாசப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது காலங்கள் செல்லுகிற அந்த நாட்களிலே யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் தான் தங்கி இருக்கிற எகிப்துக்கு கொண்டு வந்து அவர்கள் அங்கே தன்னோடு கூட தங்கி இருக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு பார்வோனோடு பேசி நான் என் குடும்பத்தாரை நம்முடைய தேசத்துக்கு வரவழைக்கட்டும்னு சொன்ன உடனே ராஜா தாராளமா என்ன செய்றாரு, உத்தரவு கொடுக்கிறார். நீங்க போய் உங்களுடைய குடும்பத்தாரை உங்களோட சேர்த்து என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்காக வண்டிகளை ஆயத்தம் பண்ணி தன் தகப்பனை அழைத்து கொண்டு வரும்படி தன்னுடைய வீட்டை நோக்கி தன் வாகனங்களை அனுப்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி
யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா. சொல்லுங்க, உயிர்த்தது. உயிர்த்தது. எதனால உயிர்த்தது? எதனால தகப்பனுடைய ஆவி உயிர்த்தது? யோசேப்பு உயிரோடு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களுடைய ஆவி இன்றைக்கு உயிர்க்கிறது. நம்முடைய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு தன் தகப்பனை தன்னை குறித்து ஒரு மிகப்பெரிய தேவ திட்டத்தை தன்னுடைய தகப்பனார் இடத்துல பேசி இருந்தார். அப்பா, இந்த மாதிரியான ஒரு பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. தேவன் என்ன ஒரு பலமான ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி தன்னுடைய திட்டத்தை தகப்பனுக்கு வெளிப்படுத்தி வைத்திருந்த பொழுது சகோதரர்களினாலே அவருக்கு தீங்கு உண்டானது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபினுடைய புதல்வர்களாய் இருக்கிற மற்றவர்கள் யோசேப்பை பகைத்தது நிமித்தமாய் அவனை எகிப்தியரிடத்திலே அவனை விற்று அவனுடைய காலங்கள் அந்த துன்பத்திலேயும் துயரத்திலேயும் வேதனையிலையும் கண்ணீரிலேயும் கடந்த காலங்கள் போய் ஒரு காலத்தில் யாக்கோபு என்னுடைய மகன் யோசேப்பை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்கிற செய்தி, தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி யாக்கோபுக்கு வந்தவுடனே யாக்கோபு தன் மகன் அனுப்பி வைத்த வண்டிகளை பார்த்த உடனே யாக்கோபினுடைய ஆவி உயர்த்தது. அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய ஏப்ரல் மாதத்தின் இந்த வாரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இயேசு உயிரோடு இருக்கிறபடினாலே உங்கள் ஆவி இன்றைக்கிலிருந்து உயிர்த்தெழும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இயேசு கல்லறையில் வைக்கப்பட்ட பொழுது சீஷர்களும் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நம்முடைய வாழ்வு முடிந்தது என்று நினைத்தார்கள். இதோடு நம்முடைய காலம் முடிஞ்சது. இவர் அற்புதங்களை செய்தவராக இருந்தாரு, நமக்கு அதிசயங்களை செய்தாரு, நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன்னு வாக்கு பண்ணினாரு. சீசர்கள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள், இயேசுவை பின்பற்றி வந்தவர்கள் எல்லாரும் போனார்கள். ஆனால் மூன்றாவது நாளிலே ஒரு நல்ல செய்தி வந்தது, கல்லறை திறந்தது, கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒருவேளை என் அன்பு தேவனுடைய ஜனமே, யாக்கோபை போல ஒரு எதிர்பார்த்து காத்திருந்த பொழுது என்னை கொண்டு என் பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில இப்படி ஆயிற்றே என்று சொல்லி மனங்கலங்கி வேதனையோடு கண்ணீரோடு நின்றால் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறபடியால் அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இன்றைக்கு உயிர் பெறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் உயிரோடு இருக்கிற பொழுது தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். ஆமென். உலக முடிவு பரியந்தம் சதா காலமும் உங்களுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் 33.5 வயதுல என்ன செய்தாரு? மரிச்சிட்டார். ஜனங்களுக்கு எல்லாம் என்ன வந்திருக்கும்? உயிரோட உங்களோட இருக்கிறேன்னு சொன்னவர் இப்ப என்ன செஞ்சாரு? மரிச்சிட்டாரு. என் கூட இருக்கிறோம்னு சொன்னவரை காணோம், ஆனா நான் உயிரோட இன்னைக்கு என்ன செய்கிறேன் என்கிற ஒரு கவலை வந்திருக்கும். சதா காலம் உங்களோட இருக்கிறேன்னு சொன்னாரே, நான் உங்க துக்கங்களை சந்தோஷமாக்குவேன்னு சொன்னாரே, நான் உங்களுக்கு ஜீவனும் பலனுமா இருப்பேன்னு சொன்னாரே, ஜீவனும் தீர்க்காயுசுமா இருப்பேன்னு சொன்னாரே, நான் உங்களை வழி நடத்துவேன்னு சொன்னாரே, அவர் இன்னைக்கு என்ன இல்லையே? எல்லா ஜனங்களும் எருசலேம் நகரத்தாரும் அன்றைக்கு அங்காளாய்த்தார்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன ஆயிற்றோ? பொய்யாய் போயிற்றோ? இருப்பேன்னு சொன்னவர் என்ன செய்யலையே? மரித்தாரே மரித்தாரே என்று சொல்லி எல்லாருடைய இருதயங்களும் கலங்கி இருந்த பொழுதுதான் கல்லறையில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்துல நம்ம வாசிப்போம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால இந்த தேசத்துல உண்டான ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதுனால முடிந்து போன, அதாவது முடியும் தருவாயில் இருந்த வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்ததுனால ஜீவன் உண்டானது. ஆமென். அல்லேலூயா.
ஒருவேளை இயேசு உயிர்த்தெழாது இருப்பாரே, ஆனால் சபை எழும்பி இருக்க வாய்ப்பு இல்லை. திட நம்பிக்கையோடு சபையானது எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வாய்ப்பு இல்லை. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 34 இருந்து வாசிப்போம். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அதிகம் அவமாய் போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பிறகு, அவருடைய காலங்களுக்கு பிறகு ஒரு தலைவன் எழும்புவாரு. அவரை பின்பற்றி போய் ஒரு பல 100 மக்கள் அவரை பின்பற்றி போவார்கள். இப்ப கமாலியல் என்கிற அந்த மனிதன் சொல்லுகிறார், தெயுதாஸ் என்கிற ஒருவன் எழும்பி நம்முடைய ஜனத்தின் மத்தியிலே பெரியவனாக பாராட்டினான். 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒருத்தர் எழும்புறாரு, நான் தான் பெரியவன், இந்த சகல வல்லமையும் படைச்சவன் நான் தான், என்னால எல்லாம் முடியும்னு சொல்லி ஜனங்கள் மத்தியில பிரசித்தமா பேசப்படுறாரு. அவரை பின்பற்றி 400 பேர் போனாங்க. அவர் மடிந்தார். அவரோடு கூட அந்த 400 பேரும் சிதறுண்டு போனார்கள். ஒன்னு கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுதல் நடைபெறாது இருக்குமானால், இதுபோல அவரோடு கூட அவரை பின்பற்றி வந்தவர்களும் அவர் மரணத்துக்கு பின்பாக அட்ரஸ் இல்லாம என்ன செய்வாங்க, போவாங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை எழுந்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவனுக்கு பிறகு யூதாஸ் என்கிற ஒரு மனுஷன் எழும்புறாரு. கலிலேயனாகிய யூதாஸ் எழும்பி, அவன் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் கடவுள், நான் தான் சர்வ வல்லமை உள்ளவன், அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லி அவன் தன்னை பெரியவனா பேசுறான். அவனோடு கூட ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்து சேர்ந்து கொண்டு அவனை சுற்றி வருது. ஒரு காலகட்டத்தில் அவன் மரித்தான். அவனோடு கூட அந்த கூட்டமும் என்ன செய்தது, சிதறுண்டு போனது. இந்த கமாலியல் என்ன சொல்ல வருகிறார்? தேவ பிள்ளைகளே, ஆலோசனை சங்கத்தாரை பார்த்து சீசர்களை பிடித்து அவங்களை உபத்திரவப்படுத்தும்படி, அதிகாரம் படைத்தவர்கள் அவங்களை துன்பப்படுத்தும்படி அவங்களை கைது செய்கிற பொழுது கமாலியல் அவங்களுக்கு 2 உதாரணங்களை சொல்றார். ஒன்னு கவனிங்க. ஒரு காலத்துல தெயுதாஸ்ங்கிற ஒருத்தன் வந்தான். அவனோடு ஒரு 400 பேர் சேர்ந்தாங்க. அவன் செத்து போயிட்டான். அவனோடு கூட அந்த கூட்டம் இல்லாம போயிடுச்சு. அதன் பிறகு யூதாஸ் என்கிற ஒருத்தன் வந்தான். அவனுக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. அவன் செத்தான். அவனோடு கூட என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கூட்டமும் இல்லாம போயிடுச்சு. இப்ப நீங்க இயேசுவை பின்பற்றுகிற இந்த கூட்டத்தாரை நீங்க கைது பண்ணி இருக்கிறீங்க. இயேசுவை பின்பற்றினாங்க. இயேசு மரித்தார். ஆனா இயேசு எப்படி இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறதுனால இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். இந்த ஊழியக்காரர்களோடு தயவு செய்து எந்த பேச்சு என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழவில்லை என்றால், இந்த தெயுதாஸ் இந்த யூதாஸ் எப்படி இருந்த அட்ரஸ் இல்லாம போனாங்களோ அதுபோல இல்லாமல் என்ன செய்திருக்கும், இருக்கும். ஊழியமே இருந்திருக்காது. கிறிஸ்தவம் என்கிற ஒரு மார்க்கம் இருந்திருக்காது. கர்த்தருடைய ஜனங்கள் இன்றைக்கும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக நிச்சயமாய் இருந்திருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அதிகாரிகளை பார்த்து சொன்னாங்க, நீங்க எல்லாரையும் கொன்னது மாதிரி இயேசுவை கொன்னுட்டோம்னு நினைக்கிறீங்க. அவர் யார்? அவரு ஜீவாதிபதி. யார் அவரு? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்.
கவனிங்க, இயேசுவை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தும்படி அந்த அதிகாரிகள் துணிந்தார்கள். நமக்கு தெரியாது இல்ல, வேதத்துல வாசிக்கிறோம், அநேக நம்முடைய ஜீசஸை குறித்ததான படங்களை நம்ம பார்க்கிறோம். அவர் மேலிருந்து வஸ்திரங்களை கழற்றி அவர் தலையில வைக்க முள்கிரீடத்தை வைத்து, முள்கிரீடம் எதுக்காக வச்சாங்க தெரியுமா? யூதருடைய ராஜா தலையில தங்கத்துல கிரீடம் வைக்கணும், ஆனா இவருக்கு என்ன கிரீடம் வச்சாங்க? முட்கிரீடத்தை அவருக்கு சூட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, ராஜா தன்னுடைய மேல் வஸ்திரம் எப்படி போட்டிருப்பாரு? ராஜாவினுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும்? அலங்காரம் உள்ள வஸ்திரமா இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற வஸ்திரத்தை இவர்கள் என்ன செய்தார்கள்? கிழித்தார், உரிந்தார். இவர் ராஜான்னு சொன்னால, ராஜான்னு சொன்னால, யூதர்களுக்கு இந்த தேசத்துக்கு ராஜான்னு சொன்னதுனால எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ அவருடைய வஸ்திரத்தை உரிந்து அவருடைய தலையிலே முட்கிரீடத்தை வைத்து வாரினாலே அடித்து, உன்னை கேட்க யார் இருக்கிறா? உன்னை நாங்கள் துன்பப்படுத்தின பொழுது எங்களுக்கு பதில் சொல்லும்படி இந்த பூமியில எவன் இருக்கிறான் என்று சொல்லி சகல அதிகாரத்தையும் அவர் மேலே பயன்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஒரு படிக்கு மேல அவரை ராஜாக்கள் வந்து நிப்பாட்டி, இவரை நான் விடுதலை ஆக்கட்டும், பண்டிகை நாள்ல ஒருத்தனை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்க சட்டம் இருக்கே, அந்த நாள் படி இவரை நான் விடுதலை ஆக்கட்டும்னு சொன்னப்ப ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? விடுதலை செய்ய வேண்டாம், எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்யும். இவரை விட இயேசு நீதிமான். இவருக்காக இந்த பூமியிலேயே மிகப்பெரிய கொலை பாதகனும் படு பாதாளத்தில் போடப்பட வேண்டியவனாய் இருந்த பரபாசை எங்களுக்கு நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி ஜனங்கள் கோஷமிட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இருந்து நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து வாசிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். போதும். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து. பேதுரு சொல்றாரு, எப்பா, பரிசுத்தமுள்ள தேவனை நீங்க மறுதலிச்சீங்க, உண்மையுள்ள தேவனை நீங்க மறுதலிச்சு ஒரு கொலை பாதகனை விடுதலையாக்குங்கன்னு நீங்க அவன்கிட்ட என்ன செய்தீங்க? வேண்டிக் கொண்டு எந்த அளவுக்கு இயேசுவை நீங்கள் சிறுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவரை சிறுமைப்படுத்தினீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை ஏன் மரத்துல தொங்க விட்டாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு பாடுகளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். உலகத்துல அவங்க செஞ்ச மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அன்று இயேசு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரத்தை மரத்துல என்ன செய்தார்கள்? தொங்க விட்டார்கள். சபிக்கப்பட்டவன் என்று எல்லாரும் சொல்லட்டும். எவ்வளவு கீழ்த்தரமாய் இயேசுவை நீங்கள் நடத்த முடியுமோ அவ்வளவு நடத்தினீர்கள். அல்லேலூயா. ஜனங்கள் இயேசுவை இழிவு செய்தார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், தேவனோ தம்முடைய குமாரனை அவர் மகிமைப்படுத்தினார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜனங்கள் எவ்வளவு இயேசுவை இழிவுபடுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு 33.5 வயது தான் நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில அந்தரத்தில் அவரை தொங்க விட்டார். மேலெல்லாம் காலெல்லாம் ஒரே ரத்தம், ஒரே அடி, ஒரே காரி உமிழ்ந்து அவர் மேல் வஸ்திரங்களை பங்கிட்டு அவரை சாட்டையினாலே அடித்து தெருக்களிலே வீதிகளில் அவரை இழுத்து கொண்டு போய் இவருக்கு பதிலாக ஒரு கொலை பாதகனை விடுதலையாக்கி என்னவெல்லாம் இவரை இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவாய் நீங்கள் இழிவுபடுத்தினீர்கள். அல்லேலூயா.
ஆனா அந்த 15வது வசனத்தினுடைய அந்த அடுத்த அந்த வார்த்தையை தொடர்ந்து வாசிங்க. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவருடைய நாமத்தை சொன்னால், இவருடைய நாமத்தை சொல்லுவதற்கு ஜனங்கள் கூச்சப்பட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கீழ்த்தரமாய் இயேசுவை நடப்பிக்க முடியுமோ அப்படி நடப்பித்தார்கள். ஆனா அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், இந்த நாமத்தை இப்பொழுது உச்சரிக்கிற யாவருக்கும் விடுதலையையும் சமாதானத்தையும் கொடுக்க தேவன் வல்லமையுடையவராயிருக்கிறார். இயேசு மரித்த அந்த நாளிலே அவருடைய நாமத்தை சொல்லுவதற்கு ஜனங்கள் துணியவில்லை. அவருடைய நாமம் ஒரு அவமானத்தின் நாமமாக கருதப்பட்டது. அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்ப்பதற்கு எந்த மனுஷனும் துணிவில்லாதவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் 3வது நாளிலே தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து உயிர்த்தெழ பண்ணி சதா காலமும் அவரையே எல்லாரும் தேடும்படியான உயர்ந்த நாமத்தை அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. பிறவி சப்பானி எழும்பின உடனே அந்த அதிகாரிகள் எல்லாரும் ஆச்சரியமா நிக்கிறான். எப்படிடா இவன் எழும்பினா? இத்தனை ஆண்டுகளா வந்து அந்த ஆலயத்தின் வாசல்ல பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் இன்னைக்கு எழும்பி நடக்கிறதுக்கு ரகசியம் என்னன்னு சொல்லும் போதுதான் பேதுரு சொல்றாரு, நீங்கள் வேண்டாம் என்று தள்ளின அந்த நாமம் தான் இன்றைக்கு இவனை உயிரோடு எழுப்பி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. 4வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வாங்க. 4வது அதிகாரம் 10வது வசனம். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் உண்டானது. 2வது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு உண்டானது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, நீங்க வீடு கட்டுகிறவர்களாகிய நீங்கள் ஆகாதென்று தள்ளின அந்த கல்லு தான் இன்றைக்கு மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. நீங்க வேண்டான்னு நல்ல கவனிங்க, இயேசு பாளையத்துக்கு புறம்பே போய் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்படித்தானே? எந்த மனுஷ நடமாட்டம் இல்லாத எங்கேயோ ஒரு மூளையில யாரோ தேடுவாரற்று கேள்விப்பட்டுறாத ஒரு முகடுகளிலே கொண்டு போய் இயேசுவை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவரை தொங்க விட்டாங்க. இது எல்லாமே எதுக்காகனா, இவன் அருவருக்கப்பட்டவர், இவர் தள்ளப்பட்டவர், இவர் வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்டவர், இவர் இந்த தேசத்துக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி எல்லாரும் அவரை பாளையத்துக்கு புறம்ப கொண்டு போய் வச்சிங்க. எல்லாரும் கர்த்தரை கடைசியா கொண்டு போய் வச்சிங்க. பிதா தம்முடைய குமாரனை எல்லாவற்றுக்கும் முதலாக கொண்டு வந்து நிறுத்தினார். இவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் மனுக்குலத்துக்கு ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளை இல்லை. எந்த மனுஷனும் பரலோகம் போகணும்னா யார் பேரை சொல்லணும்? ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு இவர் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த இயேசு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அதோட சொன்னா இவர் நாமத்தை இனி எவன் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆனால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை உயிர்த்தெழ பண்ணி கொண்டு போய் வச்ச உடனே இந்த பூமியில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கும், அதான் ரொம்ப முக்கியம், எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமம், அது
இயேசுவின் நாமம், அந்த நாமத்தை சொல்லுகிறவனே ரட்சிக்கப்படுவான், தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு. கல்லப்பட்ட கல்ல தேவன் மூளைக்கு தலைக்கல்லாக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. முதலாவது ஜனத்துக்கு உயிர்த்தெழுந்ததுனால, இயேசு உயிர்த்தெழுந்ததுனால ஜனத்துக்கு சுகம் உண்டானது. 2வது ரட்சிப்பு உண்டானது. 3வது இயேசு உயிர்த்தெழுந்ததுனால ஜனங்களுக்குள்ளே தேவ கிருபை உண்டானது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே மனுக்குலத்துக்கு வந்த 3 ஆசீர்வாதங்கள், பல. அதுல 3. ஒன்று சுகம், இன்னொன்று ரட்சிப்பு, இன்னொன்று கிருபை. ஆமென். இன்னொன்று கிருபை. அல்லேலூயா. ஹalleluya. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபைனால தான் இன்று வரை நாம் ஜீவனோடு இருக்கிறோம். என்னதான் நம்ம எவ்வளவு பாதுகாப்போடு, நம்ம பைக்கில், கார்ல, பஸ்ல, ஃப்ளைட்ல எவ்வளவு பாதுகாப்போடு நம்ம போனாலும் அந்த கிருபை இல்லைன்னா நம்மளால ஜீவனோடு இருக்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம மேலே அவருடைய உயிர்த்தெழுதலினாலே, இவைகள் 3ம் இந்த பூமியில அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நமக்கு வந்த நன்மையானவைகள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்ன உண்டானது? சுகம் உண்டானது. சுகம். ரட்சிப்பு வந்தது. கிருபை உண்டாயிற்று. சத்தமா சொல்லுங்க. கிருபை உண்டாயிற்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுதுதான் அவர் இந்த உலகத்துக்கு என்னவெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குக்கெல்லாம் ஜீவனே அப்பதான் என்ன செய்தது? அந்த உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் உயிர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொன்னவர் எப்படி இருக்கிறாரு? சொன்னவர் உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன்னு சொல்லல, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை. காரணம் என்னன்னா, இவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்து போவார்கள். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அப்புறம் எப்படி எழுதியிருக்கலாம்? நான் உங்களை விசாரிக்க வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு நான் என் கையில் அவர் ஊழியத்தை கொடுத்ததுனால நான் இருக்கிறேன், தைரியமா இருங்க சொல்லியிருக்கலாம்ல. சொல்லல. ஏன் சொல்ல? நான் மரிப்பேன். இந்த வாக்கு பண்ணினவர் என்ன செய்யல? மரிக்கல. அவர் உயிரோடு இருக்கிறதுனால எல்லாரும் அவரை சொன்னார்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே அவர் மேலே உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். நீ எல்லா வாக்கு தத்தங்களையும் யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. உயிரோடு இருந்த பரிசுத்தவான்கள் எழுதின வாக்கு தத்தங்களுக்கு எல்லாத்துக்கும் உயிர் வந்தது எப்படின்னா இயேசு உயிர் தெழுந்ததுனால தான். ஆமென். நம்ம யாரை கேட்டாலும் நம்ம யாராவது எப்படி இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமா கர்த்தர் கிருபையில நலமா இருக்கிறேன். அதுலயும் யாரு தான் வர்றா? இயேசு. சரி, அப்ப நான் உயிரோடு இருக்கிறது, நான் வாழ்வது, நான் ஜீவிப்பது, என்னுடைய எல்லா அசைவுகளில் எல்லாவற்றிலையும் தேவன் உயிரோடு இருக்கிறபடினால நான் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபத்தில் எழுதுகிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவருடைய கிருபையினால தான் இருக்கிறேன். எனக்கு அருளின தீர்க்க தரிசனங்கள், எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் அதுக்கு இப்ப என்ன வந்திருக்கு? உயிர் வந்திருக்கு. அதனாலதான் அன்னைக்கு யாக்கோபு தான் மகன் யோசேப்பு வண்டியை அனுப்பினாரு. அந்த வண்டியை பார்த்த உடனே அவர் ஆவி என்ன செய்ததான்? உயிர்த்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவங்க சும்மா சொல்லல, என் மகன் உயிரோடு இருக்கிறது அடையாளங்களால என்ன செய்தது? நிரூபணமாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். ஆகையால பிரியமானவர்களே,
சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. துக்கங்களை நினைச்சு கண்ணீர்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் உங்க வாழ்க்கையில வருகிற பொழுது ஒரு நாள் கலங்காதீங்க. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் தான் சொன்னார், சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். இருக்கிறது மாத்திரம் இல்ல, நான் உங்களோடையும் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தமாய் நமக்கு ரட்சிப்பு வந்தது, நமக்கு சுகம் வந்தது. இன்றைக்கு நாம் தேவ கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையில நிலைத்திருக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எளிமை நிற்போமா? எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், எங்கள் தேவனோ தம்முடைய குமாரனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அந்த நாமத்தினாலேயே இவனுக்கு சர்வாங்க சுகம் உண்டானது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு அன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கித்தார். பிறவி சப்பானி இயேசு என்கிற நாமத்தினாலே எழும்பி நடந்தான். ஆண்டவரே, நாங்க இப்ப கட்டளை இடுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே, அந்த நாமத்தினாலே என் பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாவதாக, அந்த நாமத்தினாலே சர்வாங்க சுகம் உண்டாவதாக, அந்த நாமத்தினாலே அற்புதம் நடப்பதா. ஆண்டவரே, பிறவி சப்பானி உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே அவன் உயிர்த்தெழுந்தது போல, உயிர்ப்பித்தது போல இன்றைக்கும் தொய்ந்து போயிருக்கிற என் மக்களுடைய ஆத்துமாக்கள் இப்பொழுது உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக, பலன் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. தகப்பனே, உமக்கு நன்றி. உயிர் தெழுந்ததினாலே, உயிர் தெழுந்த வல்லமையினாலே எங்களுக்கு சர்வாங்க சுகம் வந்தது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுகம் வந்தது என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பு வந்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனை விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிடுகிற பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, இயேசு 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 என்கிற நாமத்தை சொல்ல சொல்ல எங்க வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலேயே எங்களுக்கு பூரண கிருபை உண்டாகிறதப்பா, பூரண கிருபை உண்டாகிறது. நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை, நடப்பது உம்முடைய கிருபை, நாங்க வாழ்வது உம்முடைய கிருபை, நாங்க ஓடுவது உங்க கிருபை ராஜா. ஒவ்வொரு நாளும் உங்க கிருபையில நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி உங்க நாமத்தினாலே எனக்கு உண்டான சுகத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, உங்க நாமத்தினாலே, உங்க உயிர்த்தெழுதலினாலே எனக்கு உண்டான சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்க உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே எனக்கு உண்டான ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். உங்க உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே எனக்கு உண்டான ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். உங்க உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே எனக்கு உண்டான பூரண கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே தேவ ஜனமே நமக்கு ரட்சிப்பு உண்டானது, கிருபை உண்டானது, சுகம் உண்டானது. ரட்சிப்பு உண்டானது, கிருபை உண்டானது, சுகம் உண்டானது. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்கள் எப்படியாய் இயேசுவை எவ்வளவு கீழ்த்தரமாய் நடத்த முடியுமோ அப்படி அன்றைக்கு நடத்தினார்கள். பிதாவாகிய தேவனோ எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்து இந்த பூமியில ரட்சிப்பையும், இந்த பூமிக்கு தேவையான கிருபையையும், இந்த பூமிக்கு தேவையான சுகத்தையும் நீர் இந்த நாமத்தினாலேயே கட்டளையிட்டதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 ஆசீர்வாதங்கள் எங்க மக்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, சகோதர சகோதரிகளுக்கு உண்டாவதாக, தம்பிமார் தங்கச்சிகளுக்கு உண்டாவதாக. தேவ ஊழியர்களாயிருக்கிற எங்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தில் பங்கு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மாலே ரட்சிப்பு வந்தது, உம்மாலே கிருபை வந்தது, உம்மாலே எங்களுக்கு சுகமும் ஆரோக்கியமும் உண்டானது. அதற்காக கோடான கோடி நன்றி. தேவ கிருபை எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah.
ஹalleluya. ஆமா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஜீவன் நம்மோடு சேர்ந்து என்ன செய்து வருது. ஹalleluya. ஒரு ஆனந்த விகடனையோ ஒரு கதை புஸ்தகத்தையோ இன்னைக்கு இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிக்கிற பொழுது நம்முடைய இருதயத்தில் என்ன அசைவு என்ன செய்யாது, வராது வராது. ஆனால் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது இதில் இருக்கிற வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதற்கு காரணம் அதை எழுதினவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தை நம்ம என்ன செய்கிறது. ஆகையால கலங்காதிருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை வெற்றியோடு நடப்பித்து தருவார். ஆமென் சொல்லுங்க. தொடர்புக்கு பாஸ்டர் ஜே லியோ ஆண்டனி, இயேசு நம்மோடு சபை, மகிழ்ச்சியின் தோட்டம், செம்மன்குடி. தொலைபேசி 9585 998282. மேலும் 9944407014. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.